ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஜாவா சீரிஸ்ல எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா எல்சி ஃபிளாட் பத்தி பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல பாத்தீங்கன்னா இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இஃப்னா ஒரே ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம். ட்ரூவா இருந்தா அந்த பிளாக் மட்டும் ரன் பண்ணும். இஃப் எல்ஸ்னா ட்ரூவா இருந்தா இஃப் பிளாக் ரன் பண்ணும், இல்லைன்னா எல்ஸ் பிளாக் ரன் பண்ணும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எல்சி ஃபிளாடர் பத்தி பார்க்க போறோம். ஸோ எல்சி ஃபிளாடர்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இப்ப இஃப் இந்த கண்டிஷன் ஒன் ட்ரூவா இருந்தா இந்த பிளாக் ரன் பண்ணு. எல்ஸ் இஃப் இங்க ஒரு கண்டிஷன் தரும், இந்த கண்டிஷன் ட்ரூவா இந்த பிளாக் ரன் பண்ணு. இல்லைன்னா ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் டிஃபால்ட் கோட் வந்து ரன் பண்ணு அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து கிரேட் எடுத்தாங்களா, பி எடுத்தாங்களா, சி எடுத்தாங்களா, இல்லை ஃபெயில் ஆனாங்களா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ 100 மார்க்ஸ்குள்ள தான் இப்போ என்னோட ரேஞ்சு. ஸோ ஸோ அங்கே ஒரு எக்ஸாம்பிள் கோட் அடிச்சு நம்ம வந்து அஹ், அஹ், என்ன இது என்ன கிரேடுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்ட் மார்க் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் கொடுத்துருங்க. இன்ட் மார்க் வந்து நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு 85 வைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் மார்க் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 இருந்தா நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஸோ நான் என்ன பிரிண்ட் பண்ண சொல்றேன்னா கிரேட் ஏன்னு பிரிண்ட் பண்ண சொல்றேன். இதுவே என்னோட மார்க் வந்து பாத்தீங்கன்னா, இதுவே என்னோட எல்ஸ் இஃப் இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட ரெண்டாவது கண்டிஷன். என்னோட மார்க் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 75 இருந்தா நான் என்ன பண்ண சொல்றேன்னா, ஸோ நான் பிரிண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேட் பி அப்படின்னு டைப் பண்றேன். ஸோ இன்னொரு கண்டிஷன் வந்து தரலாம். ஸோ இந்த எல்சி ஃபிளாடர் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் தரலாம். ஸோ எனக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட், ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க இஃப் தான் கொடுக்கணும். தென் போக போக தான் எல்சிஃப், அடுத்தது எல்சிஃப், லாஸ்டா உங்களுக்கு வந்து டிஃபால்ட் கோட் எதுவுமே ரன் ஆகும், எதுவுமே ட்ரூ ஆகலன்னா லாஸ்டா இதை மட்டும் ரன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்சி ஃபிளாடர். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மார்க் எக்ஸாம்பிளுக்கு 85 வச்சிருக்கேன். இப்போ என்னோட மார்க் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 90 இருந்தா நான் கிரேட் ஏ பிரிண்ட் பண்ண சொல்றேன். இதுவே என்னோட மார்க் வந்து 75 விட கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 75 இருந்தா நான் வந்து கிரேட் பி வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஏஃப் என்னோட மார்க் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 50 இருந்தா நான் என்ன பண்ண சொல்றேன்னா, நான் வந்து என்ன பிரிண்ட் பண்ண சொல்றேன்னா கிரேட் சிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஸோ இப்போ மூணு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகுது. என்னோட மார்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 90 இல்ல, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 75 இல்ல, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 50 இல்ல. ஸோ லாஸ்டா ஒரு டிஃபால்ட் கண்டிஷன் வச்சுக்கலாம். எல்ஸ் எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கோட ரன் பண்ணி பார்க்க போறேன். ஸோ இப்போ நான் கெஸ் பண்ணுங்க, 85ங்கிறது மார்க். ஸோ எந்த கிரேட் எனக்கு இப்போ பிரிண்ட் ஆகும்னா எனக்கு கிரேட் பி பிரிண்ட் ஆகும். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கிரேட் பி வந்து பிரிண்ட் ஆகுது, பட் ஒரு ஃபால்ட் வருது. ஸோ அகைன் வந்து கோட ரன் பண்ணிப்போம். ஸோ கிரேட் பி வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் கிரேட் ஏ பிரிண்ட் பண்ணோம்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு 95 மார்க் எடுத்துட்டான். இப்போ என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 95 எடுத்துட்டான், கிரேட் ஏ வருது. சரிங்களா? இப்போ சரி, கிரேட் சி எப்படி வர வைக்கிறதுனா, இப்போ மார்க் வந்து 55 வைக்கலாம். 55 மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ அவனோட கிரேட் என்னது? அவனோட கிரேட் பார்த்தீங்கன்னா சி. ஸோ இப்போ என்னோட மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே ஒர்க் ஆகல. அவன் வந்து ஜஸ்ட் 2 மார்க் எடுத்திருக்கான். 2 மார்க். இப்போ அவன் என்னன்னு வரோம்னா, இப்போ அவன் வந்து ஃபெயில்னு வரும். ஸோ ஃபெயில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எல்சிஃப் லேடர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் அந்த கண்டிஷனோட பிளாக் ரன் பண்ணும், அந்த கோட ரன் பண்ணும். எல்சிஃப் அகைன் கீழே இருக்க கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் இந்த பிளாக் ரன் பண்ணும். அகைன் திரும்ப இந்த கண்டிஷனை செக் பண்ணுவேன் அடுத்த எல்சிஃபோடது. ஸோ இது ட்ரூவா இருந்தால் இதை ரன் பண்ணும். ஸோ இப்போ எதுவுமே ட்ரூ இல்லை, மேலே கொடுத்த கண்டிஷன்ல எதுவுமே ட்ரூ இல்லைன்னா டிஃபால்ட்டா எனக்கு ஃபெயிலுங்கிறத பிரிண்ட் பண்ணிடும்.